துலாம் ராசி அன்பர்களே, மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்துவிட்டது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் என்ன பலன்? சனி பகவான் இதுவரை 5ஆம் இடத்திலிருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 4க்கும் 5க்குரியவன், அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி, வீடு வண்டி வாகனத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு கொடுக்கக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு. பொதுவாக இந்த பாவ கிரகங்கள் இந்த 3, 6, 8, 12 மறைஞ்சா ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப இப்போ 6ஆம் இடத்துல, அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற காத்திருக்கிறது. சரி, என்ன சார் நல்ல விஷயங்கள் நடக்கும்? முதல் வேலையில் செட்டில் ஆவீங்க. 6ஆம் இடம் என்பது வேலை. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் வேலையில் செட்டில் ஆவீங்க. இந்த 2.5 வருஷத்தில் என்ன படித்து இருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ முதல்ல ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு செல்லும். அதுக்கு அடுத்தது கடனை வாங்க வைக்கும். அதாவது கடன் என்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போ எதுக்காக கடனை வாங்குவீங்க? 4ஆம் அதிபதி தான் இந்த சனி பகவான். இப்போ 6ல் உட்கார்ந்துருக்கார். தனக்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு வீடு வாங்குவதற்காக கடனை வாங்க வைக்கும். அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. இது வரைக்கும் நான் ஒரு வீடு வாங்கலை, இது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், கடந்த 3-4 வருடங்களாக ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசையில் இருக்கிற, அது நிறைவேறாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ நிறைவேறும். வீடு கட்டுவீங்க, அல்லது வீட்டை வாங்குவீங்க, அல்லது வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணி அங்கே இடத்துல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகமாக இருக்கக்கூடிய ஒரு சொகுசு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடனை வாங்கி ஒரு சொகுசு வாகனம் வாங்குவீங்க. ஏன் நம்ம அனுபவிக்கக்கூடாது? ஒரு வாகனம் வாங்கணும், நான் ஒரு லக்ஸரியான ஒரு 4 வீலர் வாங்கணும், ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அது நிறைவேறக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக உங்களுக்கு அமையும். தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து தாயினுடைய சொத்துக்கள், தாயின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சிறப்பாக வளருவார்கள். குழந்தைகள் செட்டில் ஆவாங்க. உங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா 5க்குரியவன் தனக்கு 2ல். குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. ஒரு அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் என்கின்ற எண்ணப்பாட்டு கொடுத்து அதுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அல்லது ஒரு வங்கிக்கு வேலைக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் வங்கியில் ஒரு பணி அமரணும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும். எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்பின் மூலமாகவே ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு. போட்டி, பொறாமை என்பது நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்கு உண்டு. போட்டினால தான் அடுத்த நிலைக்கு போவீங்க. அப்போ எதிர்ப்பு உண்டு. அந்த எதிர்ப்பு மூலமாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. கடன் மூலமாக அனுகூலம், ஆதாயம். அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏற்கனவே ஹெல்த்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஹெல்த் சரி செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள், முதல் உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற தன்மைங்கிறதும் இப்போ இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். வழக்கு சார்ந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு.
ஏன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் 6, சனி எந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வகையில் வழக்கை கெடுப்பார். அதாவது வழக்கில் கெடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. வழக்கு இல்லாத தன்மை, வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்ல வரேன், 8ஆம் இடம் என்பது ஒரு வழிகள், ஒரு வேதனைகள், நல்ல உழைக்கக்கூடிய தன்மை, ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, நகரக்கூடிய தன்மை, அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே சிறப்பாக, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறீங்களோ இல்லையோ, வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாளாவது ஒர்க் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். கடந்த சில வருடங்களாக பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வழக்கு இருந்தது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த சகோதரர்களால் பிரச்சனைகள், இந்த மாதிரியான இருந்து வந்த நிலை இப்போ மாறப்போகிறது. பேச்சுவார்த்தையினால் சரி செய்யப்படும். அதை பிரிக்க போகிறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்தார். ஏதோ ஒரு குடும்பம் சரியில்லை, குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், ஸோ இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும். நிச்சயமாக தன விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பணம் கொடுத்திருந்த ரிட்டர்ன் ஆகலை, ஸோ இந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும். அப்போது ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி தான் நிச்சயமாக இந்த 2.5 வருடங்களில் உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக இருந்து வந்த மந்த நிலை, தேக்க நிலை முடிவுக்கு வரும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை 3-4 நட்சத்திர பாதம் வரும். இந்த துலாம் ராசி என்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலனை நம்ம பார்க்கும் பொழுது, சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாய் திசை. நீங்கள் பிறந்த உடனே செவ்வாய் திசை தான் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு 3 வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் திசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ராகு திசை 18 வருடங்கள் வரும். அப்போ ராகு திசை முடியும் போது எத்தனை வருஷமாக இருக்கும்? 21 வயதாக இருக்கும். ராகு முடிந்தவுடன் குரு தசை வரும். அப்போ குரு ஒரு 16 வருஷம். அப்போ எத்தனை வருடங்கள்? 37 வருடங்கள். ஸோ ஒரு 35 வருடங்கள், 35, 36, 37 ஒரு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனி திசை யோகமான திசை. ஏன்னா 4க்கும் 5க்கு உரியவன். அப்போ 35 வயதுக்கு அப்புறம் ஒரு 19 வருடங்கள் பார்த்தீங்கன்னா சனியினுடைய கண்ட்ரோல் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த பீரியடு தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட். அப்போ சனி திசை, சனி புத்தி நடக்கும்போது இந்த சனி பெயர்ச்சியால் சில இம்பேக்ட், சில மாறுதல்கள், சில ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பலனை பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்காருங்கிறத நீங்கள் பாருங்க. அப்போ சனி பகவான் நல்ல தன்மையில் ஒரு குருவோடு சேர்ந்திருக்கார், அல்லது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார், ஒரு பௌர்ணமி சந்திரனோட இணைவு பெற்று இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பண்ணும் உங்களுக்கு. அந்த 19 வருடங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு வீடு வாங்கிடுவீங்க, வண்டி வாகனம் அத்தனை வாங்குவீங்க, குழந்தைகள் செட்டில் ஆவாங்க, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டு, குழந்தையை நினைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. ஸோ அப்போ சனி நன்றாக இருந்து விட்டால், நல்ல பலத்தோடு இருந்து விட்டால் உங்களுக்கு நல்ல பலனை இந்த சனி பயிற்சியானது கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வலுவிழந்து இருக்கிறார், நீச்சத்தன்மையில் இருக்கார்,
ராகுவோடு சேர்ந்து குறைஞ்ச டிகிரியில் ராகுவோடு சேர்ந்து கெட்டிருக்கிறார், அல்லது ராகு அல்லது செவ்வாய் சனி இந்த 3 பாவ கிரகங்களினுடைய இணைவோடு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்? கடனை கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மாதிரியான தன்மையை கொடுத்து கடனை வளர்க்கும், எதிர்ப்பை வளர்க்கும், பகையை வளர்க்கும், வம்பு இது அதாவது வழக்கு சார்ந்த விஷயத்தில் போகும், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது என்ன? ஸோ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து தான் அதனுடைய பலன் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ 35 வயதிலிருந்து ஒரு 53 வயது வரைக்கும் சனி திசை ஒரு அற்புதமான, ஆனால் உங்களுக்கு யோகர் தான். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி திசை வருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சனி திசை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும். இந்த கோச்சார ரீதி ஒரு 10% 15% உங்களை தூக்கி வைக்கும். அப்போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி வேற ஏதாவது தசை நடந்து சனி புத்தி இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த சனி பயிற்சியானது ஏற்றத்தையும் உயர்வையும் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணுங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமர்ந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.